மைக் என்னது? சடப்பொருள் தானே. அதுக்கு சொன்னா புரியுமா? அதுக்கு மட்டும் புரிஞ்சிருந்தா இப்போ அருமையான சித்தாந்த ஆசிரியராக எதா இருக்கணும்? மைக்கு தான் இருக்கும். ஏன் எத்தனை வாத்தியார் வந்து பாடம் நடத்துறாங்க இல்லையா? இப்போ நான் சொல்றதையும் கேட்கும், அடுத்து திருமுறை ஆசிரியர் சொல்றதையும் கேட்கும், தேவார ஆசிரியர் சொல்றதையும் கேட்கும். அத்தனையும் கேட்டது எது? ஆசிரியர் மாறியாச்சு, மாணவர் மாறியாச்சு, மாறாதது எது? அத்தனையும் கேட்டது மைக்கு தான். அது எப்படி ஒரு சித்தாந்தி ஆயிருக்கணும்? ஆயிருக்கணுமா இல்லையா? அறிவு இருந்தா ஆயிருக்கும், அறிவு இருந்தா ஆயிருக்கும். ஆனா அதுக்கு அறிவு இல்லை, அதனால ஆகல. எனவே அறிவித்தாலும் அறியாதது பாசம், அறிவிக்காமலே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு. இப்ப அறிவு என்பது 3 வகையா இருக்குது. ஆனந்தம், ஆனந்தம் இன்பம் மகிழ்ச்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. சரியா? பதிப்பொருளுக்கு ஆனந்தம் உண்டா இல்லையா? இல்லையா?